இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். அது இட்லி, தோசை, பொங்கலுக்கு கூட சாப்பிட்ற போல் பருப்பு இல்லாமல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பீர்க்கங்காயை நான் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். உள்ளால் உள்ள சீடையும் நீக்கிட்டு எடுக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் நான் கொஞ்சமாக ஆயில் விடுறேன். கடுகு, கொஞ்சம் உளுந்து, வெந்தயம், ஒரு 10 போல வெந்தயம், ரெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன், ஒரு 10 போல பூண்டு. இப்போ இதில் ஒரு 3 தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கிறேன், மீடியம் சைஸ் தக்காளி. இது இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சமாக சால்ட். இதில் இப்போ அந்த நறுக்கி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை போடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சாம்பார் தூள் சின்ன ஸ்பூனுக்கு தான் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இனி இதில் கொஞ்சமாக புளி கரைசல் வேணும். இனி இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இந்த கறிக்கு ஒரு அரை கப்பு போல் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ அரைச்சிட்டு வரேன். தண்ணி விட்டு அரைக்கிறேன். பீர்க்கங்காய் வெந்தாச்சு. நான் ஒரு விசில் வாரது வரை இதை வேக வச்சு எடுத்தேன். இப்போ இதில் அரைச்சிருக்கிற தேங்காயை சேர்க்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போடுறேன்.